Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. சுரேஷ்குமார், அங்கு பல்வேறு ஏற்பாடுகள், அதே போல விழாவிற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னீங்க. அதே போல ராகுல் காந்தி மிக முக்கிய விருந்தினராக இந்த விழாவில் பங்கேற்கவிருக்கிறார். இவரை தவிர வேறு சிறப்பு விருந்தினர்கள், குறிப்பா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் பங்கேற்கவிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு? சுரேஷ்குமார், இணைப்புல இருக்கீங்க. பல்வேறு கட்டுப்பாடுகளோடு அங்கு தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவதா குறிப்பிட்டிருந்தீங்க. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதா குறிப்பிட்டிருக்கீங்க. ராகுல் காந்தியுமே பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வேறு யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கவிருக்கின்றனர்? குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு? பாலா, தற்போது நிலையில் ராகுல் காந்தி அவர்கள், அதாவது நாடாளுமன்றத்தில் இருந்து முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவராக ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக தனி விமானத்தில் சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். அந்த சென்னை வந்து அடைந்ததும் அவர் உடனடியாக விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். ஆகவே அதுதான் இந்த விழாவினுடைய முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விஐபிகளை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய குடும்ப உறுப்பினர்கள். ஊடகத்துறை பிடிக்காத, ஏன் ஆதி திராவிட நலத்துறை பிடிக்காத? தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளும் நமக்கு பிடிச்ச துறை தான். குறிப்பாக இந்த விழா என்பது ஒரு பல தடைகளை தாண்டி நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. ஒரு புதிய வரலாறாக இருக்கிறது. அனுபவம் இல்லாம அமைச்சரவையில பேட்டியை தனியா வச்சுக்கோ. நன்றி. இதை விட என்ன வேணும்? எழும்பூரின் எழுச்சி, இதுக்கு மேல என்ன வேணும்? இதுவே போதும் எனக்கு. வாங்க உள்ள வாங்க, மீட் பண்ணோம். தாவேக எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன் பேட்டியளித்ததை பார்த்தோம். சென்னை நேரு விளையாட்டரங்கம் தற்போது களை கட்டி இருக்கிறது. தாவேக தொண்டர்களும் தாவேக நிர்வாகிகளும் அங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். அதே போல யார் அமைச்சர்களாக பதவியேற்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய சூழலில் விஜயுடன் பதவியேற்கக்கூடிய அமைச்சர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நீலாங்கரை இல்லத்தில் கான்வாய் வாகனங்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் நேரு விளையாட்டரங்கில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு அங்கு பொதுமக்களும் தொண்டர்களும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் நீலாங்கரை இல்லத்திலும் விஜயை பார்ப்பதற்காக தொண்டர்கள் காண குவிந்து கிடக்கின்றனர். அங்கும் கான்வாய் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விஜயின் கான்வாய் வாகனங்கள் வருவதற்காக போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று காலை 10 மணியளவில் பதவியேற்கவிருக்கிறார் தாவேக தலைவர் ஜோசப் விஜய். இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் LED திரைகள் அமைக்கப்பட்டு நிகழ்ச்சியை காண்பதற்காக பிரத்யேக ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district.